இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தலைவராக முதல்வர் ரங்கசாமி தேர்வு. வரும் 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரியில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் வகுப்பு பயிலும் 9 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் புதுச்சேரியை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. புதுச்சேரி முழுவதும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சேர்ந்து சிறுமியை கடத்தி சென்று விவேகானந்தன் வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்போது சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அவரை கொலை செய்து மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியிருப்பது அவர்களது வாக்குமூலத்தில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் அதே ஆண்டு செப்டம்பரில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இவ்வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் காக்கா எனப்படும் கருணாஸ் குற்றவாளி என போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். மேலும் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குற்றவாளி கருணாஸ் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து தண்டனை விவரங்களை அறிவித்த போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி குற்றவாளி கருணாசுக்கு தூக்கு தண்டனையுடன் சிறுமியின் குடும்பத்திற்கு அரசு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு அளிக்கவும் தீர்ப்பளித்தார். மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சிக்கு பொருத்தமான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்களை அன்றே கம்பர் எடுத்து சொல்லியுள்ளார். இந்திய அரசியல் அமைப்பும் அதே சிந்தனைகளை ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளாக தந்துள்ளது என 59ஆம் ஆண்டு கம்பன் விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. துவக்க விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். விழாவில் கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளையும் வழங்கினர். மேலும் கம்பன் கழகம் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ரா. சுப்பிரமணியன் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், கம்பராமாயணத்தில் அரசு நிர்வாகமும் வருகிறது. நல்ல ஆட்சி, மனிதநேயம், சமூக நேயம் நிலைநாட்டும் ஆட்சியாக இருக்க கம்பர் புரிய வைக்கிறார். அரசன் பண்புகளையும் சொல்கிறது. அரசன் மக்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு தர வேண்டும். அதிகாரம் உள்ளோர் அடிப்படையில் அறநெறி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரம் மட்டும் போதாது, நியாயத்தோடு கருணையோடு பயன்படுத்தும் மனப்பக்குவம் தேவை. மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சிக்கு பொருத்தமான சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய கருத்துக்களை அன்றே கம்பர் எடுத்து சொல்லியுள்ளார்.
இந்திய அரசியல் அமைப்பும் அதே சிந்தனைகளை ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளாக தந்துள்ளது. பெண்மையை உயர்த்தி சீதையை தியாகம், மன உறுதி அடையாளமாக காட்டுகிறார். இந்திய பெண்கள் கல்வி, அறிவியல், நிர்வாகம், விண்வெளி, பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் சாதனை படைப்பதே இதுதான் உண்மையான சமூக முன்னேற்ற அடையாளம். பொருளாதார அளவுகோல் மட்டுமே நாட்டின் வளர்ச்சியை அளவீடு செய்கிறார்கள். மனித நேயத்தால் அளக்கக்கூடியதாக வளர்ச்சியாக கம்பர் குறிப்பிடுகிறார். நாடு உயர்ந்ததற்கு கட்டடம், உட்கட்டமைப்பு மட்டும் போதாது, நாட்டின் மக்கள் பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை கம்பர் உணர்த்துகிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமில்லாமல் அறம் சார்ந்த ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். இதற்கான அடித்தளத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கியங்கள் அமைத்து தந்துள்ளன. இன்றைய இளைஞர்கள் கம்ப ராமாயணத்தை படிக்க வேண்டும். வாழ்க்கை வாழ கம்பர் கற்றுத் தருகிறார். தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் ஆகியவை இளைய தலைமுறைக்கு தேவை. அதனால்தான் காலம் தாண்டியும் கம்ப ராமாயணம் நிற்கிறது என்று கூறினார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக, லாஜக தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இதனையடுத்து நேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை துணைநிலை ஆளுநரை சந்தித்து ரங்கசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரான ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணியின் சட்டமன்ற தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற கட்சி தலைவராக தன்னை தேர்வு செய்துள்ளதாகவும், இதனை அடுத்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோர உள்ளதாகவும், அதன் பிறகு பதவியேற்பு விழா குறித்து தேதி முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம், பாஜகவிற்கு எத்தனை அமைச்சர் பதவி போன்ற கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்காமல் சென்றார். என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து சட்டமன்ற தலைவராக தேர்வு செய்தார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் மார்டின், நம்முடைய அகில இந்திய அண்ணா காங்கிரஸ் பெரிய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் இணைந்து ஒருமனதாக நம்முடைய சட்டமன்ற புதுச்சேரிய சட்டப்பேரவையுடைய எங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது. சந்திக்க போறீங்களா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு சந்திக்க போறோம். உரிமை போடுறீங்க? ஆட்சி அமைக்க உரிமை போறோம். பதவியேற்பு விழா என்னைக்கு சார் வச்சிருக்கீங்க? பதவியேற்பு விழா அந்த நம்ம சட்டமன்ற இவர ஆளுநர் சந்தித்த பிறகு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ணிருப்பான் சொல்றேன். அதெல்லாம் அமைச்சர் அமைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் மற்ற நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை என்ஆர் காங்கிரஸ் கிடைக்குமா, பாஜக கொடுப்பீங்களா? சட்டமன்ற பண்றதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. கடந்த முறை நீங்க ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிச்சிட்டாங்க பாஜக. இல்ல அப்படி இல்ல. அந்த தடவை அந்த கேள்வி பொருந்தாது. அந்த கேள்வி பொருந்தாது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன.
இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த 81வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததன் 81வது ஆண்டு நினைவு தினம் இன்று உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர் நினைவு சின்னத்தில் இரண்டாம் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிரெஞ்சு நாட்டு துணை தூதர் எதியன் ரோனல்ட் ஃபிகோ மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் உலகப் போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு போர் வீரர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை விட்டுவிட்டு அரசு சிறப்பு அனுமதி பெற்று பிரெஞ்சு மொழியை தொடர வேண்டும் என புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. அதன்படி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 2026-27 கல்வியாண்டு முதல் 3 மொழி முறை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு அடிப்படையில் கொண்டுவரப்படுகிறது. புதிய விதிப்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகள் படிக்க வேண்டும். இதில் குறைந்தது 2 இந்திய மொழிகள் கட்டாயம், ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழியாக கருதப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்தை கைவிடும் எண்ணத்தை விட்டுவிட்டு அரசு சிறப்பு அனுமதி பெற்று பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து பாடப்பிரிவுகளில் சேர்க்க வேண்டும் என புதுச்சேரி காரைக்கால் உள்ள அனைத்து பிரெஞ்சு ஆசிரியர்கள் காமராஜ் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக மிஷன் வீதியில் உள்ள கல்வே கல்லூரி பள்ளி வரை அமைதி பேரணி சென்றனர். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் ஏ.கே. சாய் சரவணகுமார் எம்எல்ஏ வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி முழுவதும் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருப்புவனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் ஏ.கே. சாய் சரவணகுமார் நேற்று திருப்புவனை தொகுதி முழுவதும் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்தார். முன்னதாக திருவண்டார்கோவில் பகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஏ.கே. சாய் சரவணகுமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருபுவனை பாளையம், நல்லூர், மதகடிப்பட்டு, 4 முனை சந்திப்பு, களித்தீர்த்தால்குப்பம், ஆண்டியார்பாளையம், சிலுக்காரிபாளையம், குச்சிபாளையம், களித்தீர்த்தால்குப்பம் பேட், திருபுவனை, சின்னப்பேட், பெரியபேட், சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று வாக்களித்த பொதுமக்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தார். மேலும் இத்தொகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்றும், எந்த பிரச்சனை என்றாலும் அனைத்து தரப்பு மக்களும் 24 மணி நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். இதேபோல் செல்லும் அனைத்து இடங்களிலும் சாய் சரவணகுமார் எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியாங்குப்பம் சுப்புராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சுப்புராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு வசந்த உற்சவ விழா இன்று நடைபெற்றது. இதில் காலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தலைவராக முதல்வர் ரங்கசாமி தேர்வு. வரும் 13ஆம் தேதி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. புதுச்சேரியில் 59ஆம் ஆண்டு கம்பன் விழா துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.